மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சூர்யாவை ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த சாக்லேட் பாய் யாரால பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார். நமக்குமே அந்த அந்த ஒரு ஃபேனிசம்ன்றது தவிர நமக்கு ஜென்ரல் ஆடியன்ஸாவே நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன், அயன் வாரணம் ஐரம்ன்ற மாதிரி நிறைய ஹோல்சமான படம் கொடுத்தவர். ஸோ நமக்கு ஃபேனிசம்ன்றதை தவிர நமக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். ஏன்டா இந்த மனுஷன் கம்பேக் கொடுக்க மாட்டாரு, ஏன் என்னாச்சுன்றது நமக்கே ஃபீல் ஆகும். பட் கருப்புல அந்த ஃபார்ம் வரும்போது நமக்கு பர்சனலா நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கிருந்து இங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளஸ் சூர்யா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபன்னா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணி இந்த படத்துல ரொம்ப நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு கூலான சூர்யாவை நீங்க பார்க்கலாம். கருப்புக்கு அப்புறம் ஆக்சுவலி கண்டிப்பா, ஏன்னா நம்ம சூர்யான்றது வரும்போது நம்ம பாக்குறது அந்த ஒரு வேர்ஸ்டைலிட்டி தான். ஏன்னா நம்ம இந்த காலிவுட்ல டாப் ஆக்டர்ஸ் இப்போ ரஜினி, அஜித், விஜய் யாரா இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்தாலும் ஃபேன்ஸ் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது நல்ல ஒரு மாஸ் மசாலா, அந்த ஃபைட் எமோஷனல் அந்த மாதிரி ஒரு கொண்டு போனோம் தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு எரா இருந்துச்சு, பட் ஃபேன்ஸ்க்கான அந்த ஒரு தேவை இருந்துச்சு. சூர்யா எப்படிப்பட்டவருன்னா படத்துக்கு படம் ஜேர்னல்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு மீட்டர்ல பார்க்கும்போது இது புதுசா தோணலனாலும் கருப்புல அந்த மாதிரி ஒரு லார்ஜர் தன் லைஃப் ரோல் பண்ணிட்டு இங்க இப்படி ஒரு கூலான ஒரு ஃபேமிலி மேனா பார்க்கும்போது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆச்சு. இல்ல அது ஆக்சுவலி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகும். ஏன்னா நேற்று நைட் வரைக்குமே எனக்கு என்ன தாட் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஒரு பிளாட் எப்படி கொண்டு போவாங்க. ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவான பிளாட், கரெக்டான வேலை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாதான் ஆடியன்ஸ்க்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தோம். ஏன்னா சின்னதாக கோட்டை விட்டா கூட ஆடியன்ஸ் குறை சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. அது எனக்கு ஆக்சுவலி நேத்துல இருந்து ஃபீல் ஆச்சு எப்படி இருக்கும்ன்றது. பட் படம் ஸ்டோரி வைஸா பார்க்கும்போது அந்த ஒரு காம்போ உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் நான் ஜென்யூனா சொல்றேன், இந்த படம் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா கொண்டு போக காரணமே இவங்க 2 பேர் தான். அவங்க இந்த 2 பேரு இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டு போயிருந்தாங்க. தெலுங்கு டைரக்டர் தமிழ் ஹீரோ இது பண்ணாலே அந்த காம்போவே செட் ஆகாது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது இந்த படத்தை எப்படி போயிருக்கு? இல்லை அப்படின்னு இல்லை, நீங்க ஸ்கிரிப்ட் வைஸ் உங்களுக்கு நல்லா ப்ராமிசிங்கா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணா உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ன்றதே இருக்காது. ஏன்னா இப்போ நமக்கு நேற்று வரைக்கும் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ தெலுங்குல இப்போ ஃபேமிலி மூவிஸ் நீங்க பார்த்தா ஒரு பார்ஷான ஃபேமிலியில இருந்து ஃபேமிலி ட்ராமா எப்படி கொண்டு போவாங்க. இந்த நீங்க பாத்துருக்கீங்கன்னா அலவைகுண்டபுரம்ல அப்புறம் மகேஷ் பாபு படம்லாம் பார்த்து அந்த ஒரு மீட்டர்ல தான் இந்த படமே போகுது. அதாவது பார்ஷான ஒரு ஃபேமிலி குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான பிளாட் வரும்போது இந்த மாதிரி படம் கொண்டு போகுதுன்றதான் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ தெலுங்குல எப்படியும் பிச்சுக்கிட்டு ஓடும், ஏன்னா அவங்களுக்கான எல்லா ஃபேக்டர்ஸுமே படத்துல இருக்கு. தமிழ்லன்ட்டு வரும்போது ஃபேமிலிஸ்க்கு நல்லாவே ஒர்க் ஆகும், ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டா இருக்கு படம். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிளாட் விட்டு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருந்தா படம் நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. வாரிசு மாதிரி மூவின்ல வாரிசு ஆக்சுவலி நம்ம இதே மாதிரி ஒரு ஃபீல் குட்டா எதிர்பார்த்தோம். பட் அவங்க ரொம்ப ஒரு சீரியல் மீட்டர்ல கொண்டு போயிரு. ஆக்சுவலி நானே விஜய் ஃபேன் தான், ஆனா அந்த படம் ஆக்சுவலி பர்சனலா எனக்கு ஒரு சீரியல் மீட்டர்ல கொண்டு போனதுனால நமக்கு எமோஷன்ஸ் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. பட் இதுல வந்துட்டு ரொம்ப சப்டிலா கொண்டு போயிருந்தாங்க. இதுல 1-2 சீன்ஸ் என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா பிளாட் விட்டு வெளில வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது செகண்ட் ஹாஃப்ல பிளாட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம 1-2 தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வெட்டிட்டு கொஞ்சம் கிறிஸ்பா வச்சிருந்தா நல்லா கொண்டு போயிருக்கோம். பட் எமோஷன்ஸ்லாம் ரொம்ப சப்டிலா தான் இருந்துச்சு. லேக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதாவது காமெடி செம்மையா கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா ராதிகா மமிதா அந்த காமெடி செம்மையா கொண்டு போயிருந்தாங்க. எமோஷனல் சீன்ஸா இருந்தாலும் லவ் அது இதுன்னு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அந்த ஒரு டெப்த் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேலன்ஸ் பண்ணி போன அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸா போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு கிறிஸ்ப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப ஹோல்சமான படமாவே வந்திருக்கும். பட் அந்த சின்ன இதாக இருந்தா பிரச்சனையா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி. தெலுங்கு டைரக்டர் வந்து தமிழ் ஹீரோ. ஓகே இல்லை அது மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து புக்கிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இன்னைக்கு டே முடிஞ்சதுக்கப்புறம் புக்கிங்ஸ் எல்லாமே நல்லா போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா படம் வந்து பெருசாக நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசாக தெரியல. செகண்ட் ஹாஃப் மேபி சில பேருக்கு லென்த்தியா ஃபீல் ஆகும், ஆனால் லேகா எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகல. லென்த்தியா மேபி வேணா ஃபீல் ஆயிருக்கும். நல்லா இருந்துச்சு. படம் லேகாகவும் தான் ப்ரோ போச்சு. எனக்கு என்னன்னா சூர்யா எஸ்பெஷலி ஃபார் சூர்யா மூவிஸ் மட்டும் படம் லேகா இருந்தாலும் சரி, படம் எவ்வளோ மட்டமா இருந்தாலுமே 200 ரூபாய் செலவு பண்ணி நான் அந்த மனுஷனுக்காக மட்டும் வருவேன். ஏன்னா அவர் ஓடி காசு சேர்த்து மற்றவங்களாம் பண்ணும்போது 200 ரூபாய் செலவு பண்ணுறதுல என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் எனக்கு. நான் வந்து ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் சூர்யா, ஐம் ஃபேன் ஆஃப் ஆக்டர்ஸ், அவ்வளோதான். மற்றபடி
ட்ரெய்லர் பார்த்தது வாரிசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாரிசு மாதிரி இருக்கு. இல்ல அது வந்து கலரிங் டிஏ அந்த சினிமாட்டோகிராஃபி மட்டும் தான் வந்து வாரிசோட ஃபீல் கொடுத்ததே தவிர வாரிசு மாதிரி ஒன்றும் ஃபேக்கா இது வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில தான் இருக்கா. பட் அந்த ஃபேக்கான ஃபீல் தராது. வாரிசு வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்கான ஃபீல் தரும். இதுல அந்த ஃபேக்கான ஃபீல் எதுவுமே தராது. அமிதாப் பச்சன் சூர்யா அந்த பேர் உங்களுக்கு எப்படி இருக்கு? அமிதாப் பைஜு சூர்யா அந்த பேர் வந்து ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பேரா சூர்யாவே சொல்லியிருப்பாரு. நாங்க இந்த படத்துக்கு 2 பேருமே டேரக்டா அவங்கள தான் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க 2 பேரை தாண்டி இன்னொருத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராதிகா சரத்குமார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கருப்பு ஒரு மாசான படமா பண்ணி பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி சேஞ்ச் ஆனதுக்கு அதான் ப்ரோ, ஏன்னா இவர் வந்து அவரோட ஆக்டர் ஜோன்ல இருக்காரு. அஜித் மாதிரி விஜய் மாதிரி அவங்கள மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஹீரோ ஜோன்ல இல்லாம ஆக்டர் ஜோன்ல இருக்கிறதுனால இவரால எல்லா கைண்ட் ஆஃப் மூவிஸும் பண்ண முடியும் அப்படின்றதே திருப்பி நிரூபிக்கிறாரு. இவரோட 46வது படத்துல ஹீரோயினுக்கு மெயின் ரோல் கொடுத்தா மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் இப்படி பண்ணிட்டு ஈஸியா போயிருக்காரு. அது எத்தனை பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு படம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு ஃபேமிலியோட வந்தா ஒரு என்டர்டைன்மெண்டா போலாம். இருக்கு நல்லா இருக்கு. கருப்பு படம் வந்து ஒரு மாசம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணி போயிருக்காங்க. அக்செப்ட் இதுதான் பழைய சூர்யானா இதுதான். அவ்வளவுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா என்ஜாய்மெண்டா போலாம். ஃபுல்லா மன நிறைவா போலாம். தமிழக வச்சு எடுத்தா ஓடாதுன்னு எப்படி இருக்கு ப்ரோ? யார் ப்ரோ சொன்னது? வந்து பார்க்க சொல்லுங்க ப்ரோ. சொன்னவானே வாரிசு மாதிரி வாய்ப்பே இல்லை. வந்து பார்க்க சொல்லுங்க, பார்த்துட்டு பேச சொல்லுங்க. சும்மா சொல்லலாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்காரு அவரு. பக்காவா இருக்கு. சூப்பரா இருந்தது. ஒன்லைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒன்லைன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நீங்க ஆடியன்ஸ் லவ்வும் பார்க்கலாம், லவ் ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஃபேமிலி எப்படி கனெக்ட் பண்றது எல்லாமே நல்ல விஷயங்களா சொல்லியிருக்காங்க. டைலாக் சூப்பரா இருந்தது. ரியல் லைஃப்ல அவர் ஹெல்ப் பண்றது அதுவே நம்ம எல்லாரும் பாராட்டுறோம். அந்த படத்துல ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. நல்ல ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஜிவி பிரகாஷ்ன்றதுனால கொஞ்சம் இன்னும் எதிர்பார்த்தனால அந்த அளவுக்கு இல்ல. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஓகே, சூப்பரா இருந்தது. நல்ல அவங்களும் நல்ல ஒருமே அந்த பிளாஷ்பேக் சீன்லாம் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ஜாலியா. கருப்பு படம் வந்து கமர்ஷியல் பிலிம். நீங்க என்ஜாய் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். கதையா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிலிம். ஏன்னா கருப்புல வந்து கதை வயசு எதுவுமே இருக்காது. இதுல கதை மட்டும் தான் இருக்கு. கமர்ஷியலா எதுவுமே இருக்கு.